டியூட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிரேட் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த ஹோட்டல் தான் இப்போ சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி பீசஸ்லாம் ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 150 குட்டி குட்டி ஸ்கால்பர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஹலோ டியூட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிரேட் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக என்ன இதில் சம்பவம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு வந்திருக்கோம். நானு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் போனால் பாருங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னா பரவாயில்ல, 35 கிலோமீட்டர்னா கணக்கு இல்ல. நெக்ஸ்ட் எங்க ட்ரிப் போலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கூட்டிட்டு போ சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆயிட்டு ஃபுல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லம்மா கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இல்லாம 1 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் அந்த பெரிய போட்ல கூட்டி போறேன்னு சொன்னாரா? பெரிய போட்ல நேத்து தான் போயிட்டு வந்தாங்களாம். பெருசு அந்த ரொம்ப ஆமா ஆமா. அது மட்டும் கேளுடா, நாளைக்கு எப்படி திருப்பி எல்லாம் எடுக்க முடியாது. ப்ளீஸ் டா. அவர் சொல்லிட்டாரு, தெளிவா தான் சொன்னாரு. 2000 years later. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேலை ஒரு சின்ன குட்டி பிரேக் ஃபார் லஞ்ச். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? பிராண பரோட்டம் செம்மையாக இருக்குது, அடிப்பொடி செம்ம காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சாப்பிட்டது இவ தான். ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, ரியல் கன்லாம் வச்சுருக்காங்க. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கு. A few moments later. ஓகே, திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. வரும் பாருங்க, இவருனால தான் லேட்டு. 35 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. நான் சொன்ன கல்பிரிட் இவர் தான். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் சுத்த வச்சிட்டாரு. டியூட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 150 ஒரு கோப்ரோ கேமராவுக்கு 150 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் வந்து பர் பர்சனுக்கு 10. சூப்பராக இருக்குது டியூட்ஸ். இதை பாருங்க, என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த பாருங்க, டெடி பேர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அவசரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ப்ளே ஏரியா இருக்குது. பாருங்க, இது பயங்கரமாக இருக்குது. லைட்டாக யானைக்குள்ள சறுக்கு மரம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாகவே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே. இந்த சைடு ஃபுல்லாகவே உமன்ஸ் ஏரியா. இங்கே வந்து காமன் 2 பேருமே
இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் மட்டும் குளிக்கிறதுக்கு தனியாக செப்பரேட்டான ஏரியாஸ் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன் உள்ளே போகிறதுக்காக. இவர் தான் நீங்கள் மாட்டினாரு. ரவுடி வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூட வர்றதில்ல இது ஒரு பெனிஃபிட்டு. இந்த மாதிரி ஒருத்தவங்க குளிக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட ஆர்னமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம பாட்டு ஜாலியாக உள்ளே போயிடலாம். சரி நான் உள்ளே போட்டா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கப்பா. லாக்கர் செலவு மிச்சம். வெக்கமா இல்லை சைடு பார்த்தீங்கன்னா லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, லாக்கர் ரூம்ஸு. அப்படியே மென்ஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இங்கே தான் இருக்குது. நிறைய பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அங்கிள், ஹாய் ரவானா. இது ஃபுல்லாகவே லேடிஸ் ஏரியா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அது பாரு மலைக்கு போயிட்டு வரவங்கலாம் கூட இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிச்சுட்டு வெயில், இன்னொரு சைடு சில்லுன்னு தண்ணி. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி சுடு தண்ணி மாதிரியே இருக்கு, காய வச்சு ஊற்றுற மாதிரியே இருக்கு. சூடு தண்ணி ஸ்விம்மிங் பூல் பார்க்குறீங்களா? அதோ இருக்கு திருப்பரப்பில். இது என்ன சூடுன்னு தெரியலா. நான் சாக்கேதான் அடிக்க போகுது நான் பார்த்து. எனக்கு தெரிஞ்சு தண்ணி ஒரு சைடு இன்னாவது ஒரு சைடு அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கம் பக்கத்து சிங்கத்தில் கூட போராடி இருந்தது, வாய பழகுது. இங்க இருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா இது வழியா அவுட் ஆகுது தண்ணி, அப்படியே வெளியே. இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா கீழே வருது. 20 ரூபாய்க்கு போதும். காந்தாரி மிளகு வேறு போட்டிருக்கீங்களா? ஒன்று சாப்பிட்டு பாரு, ஒன்று டேஸ்ட் பண்ணி பாரு, சும்மா டேஸ்ட் பண்ணு. ஏய் லைட்டாக வாயில் ஒரே ஒரு கடி மட்டும் கடி. இதோட நேம் பார்த்தீங்கன்னா காரக்கா. செம்ம டேஸ்டாக இருக்கு. ஃபுல்லாகவே சாஸில் டிப் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்கா? பேர் மாங்காய் வாங்கியிருக்காங்க. என்னம்மா வாங்கிட்டு போற? மாங்காவும் எப்படி இருக்கு? செம.
காரக்காவை அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் கொடுத்து பார்ப்போம். ஆன்ட்டி இது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். காரக்கா உப்புல ஊற வச்சு மிளகாத்தூள் சாப்பிட்டு பாருங்க. ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது பேர் வந்து காரக்கா. எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கா? அங்கிள் இதே டேஸ்ட் பண்ணி பாருங்க. காரக்கா வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்தது எல்லாருக்கும்? சூப்பர்ல. இவர் தான் எங்களோட பாதுகாவலர். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு. ஒருத்தர் மட்டும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். இந்திரன் ப்ரோ வரல. அவர் வந்து ஃபீவர்லன்னா கண்டிப்பாக வந்திருப்பாரு. எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சு, ஜாலியாக போயிட்டோம். இவங்க உங்களுக்கு தான் நிறைய மீன் இருந்துச்சு. செம பண்ணா இருந்தது. பிரபானாவும் நானும் தான் உள்ளே போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.